ஸ்டார்ட்டிங் எபிசோட்லயே நீ வந்து அப்படின்னு சொல்ல டைலன். ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டானோ ஹீரோன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுது? இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஒரு வேளை ஹீரோனி நான் ஒரு பொண்ணுன்னு நான் அவன்கிட்ட நான் சொல்லிட்டா, இல்ல அவன் கண்டுபிடிக்க மாட்டாதான்னு நினைக்கிறேன். ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டா எப்பவே சொல்லிடணும் அப்படின்னு ஹீரோயின் இருக்க. டைலனும் இவங்களுக்கு என்னடா ஆயிடுச்சு, இவனுங்க ஏதோ பண்ணிட்டாங்களோ அப்படின்னு டைலன் பார்க்க, ஹீரோனியும் நான் என்ன பண்ணுவேன்னு இருக்க. இப்ப நான் என்னடா பண்ணுவேன், என் மைண்ட் ஃபுல்லா பிளாங்கா இருக்கு. நான் என்ன பண்ணணும்னு என்னால யோசிக்க முடியல அப்படின்னு ஹீரோனி சொல்ல, டைலனும் உனக்கு கண்டுபிடிச்சிட்டான். இல்ல உனக்கு உன் நெஞ்சு பகுதியில ரொம்ப அடிபட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, சுத்தி இருக்கணும் கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிட்டான்னு கொஞ்சம் பயமுறுத்திட்டீங்களாடா அப்படின்னு சுத்தி இருக்கணும்னு நினைக்க, ஹீரோனியும் ஆ ஊ அப்படின்னு ஆச்சரியத்துல பார்க்க கண்டுபிடிக்கல. எஸ் யுவர் ஐனஸ் அப்படின்னு சொல்ல, உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி ஆகணும். உன் நெஞ்சு பகுதி ரொம்ப அடிபட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு டைலன் சொல்ல, ரொம்ப அடிச்சிட்டாங்க பொழுது அப்படின்னு டைலர் சொல்ல, செயலர் கையெல்லாம் சிரிக்க, ஆமா ஆமா ரொம்ப தான் ஆச்சுட்டானுங்க, உன்கிட்ட சொல்லவாடா முடியும் நான் ஒரு பொண்ணுன்னு அப்படின்னு இவங்க நினைக்க, எனக்கு என்ன நினைச்சுன்னா இந்த தூக்கி போட்டு என் நெஞ்சில மிதி மிதின்னு வச்சுட்டானுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோனிய ஆஹா அது அப்படின்னா ஃப்ராக்சர் ஆகிக்குமே, அப்ப நம்ம சீக்கிரமா மெடிக்கல் போய் ஆகணும், இல்ல எப்ப ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை பார்த்தாகணும்னு டைலன் சொல்ல, ஹீரோனியும் எப்போ நீ ட்ரெஸ்ஸை கைட்டு நான் கண்டிப்பா நான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோனி என்னடா சொல்றான்னு பார்த்துக்க, இல்ல அது சரியாயிடுச்சு, நீ ஒன்றும் பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்ல, அது அது இப்படி சரியாகும்னு டைலன் சொல்ல, திடீர்னு ஒரு கை வர டைலன்னு பார்த்தா கையில் இருக்கும், நீ கவலைப்பட நான் இவ்வளோ ட்ரீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கையல் அப்படின்னு டைலன் சொல்ல, ஆஹா சீனியர் கேசரி வந்துட்டீங்களா அப்படி என்னை காப்பாத்தீங்க அப்படின்னு சொல்ல, போன வாழ்க்கையில இந்த வாழ்க்கையை விட ரொம்ப நல்லவனா இருக்கான், இவன் என்னை காப்பாத்திட்டான் ஏன் அப்படின்னு சொல்ல, உண்மைதான் திடீர்னு கையில் கிட்ட வந்து அவன் ரொம்ப ஸ்லோவா இருக்கான், நான் இந்த ஜென்மத்துக்கு உன்னை பொண்ணுன்னு நான் கண்டுபிடிக்க மாட்டேன் அப்படின்னு கையில் சொல்ல, இன்னொன்னையும் அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இன்னொன்னையும் சொல்ல, இப்ப நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தோணல, இந்த சுச்சுவேஷன் கொஞ்ச நேரத்துல நான் பயமுறுத்திட்டான், இப்படி ஒரு வேலை பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு இன்னொன்னு சொல்ல, சரி கையில அப்படியே ஹீலிங் மேஜிக் போட்டு ஹீரோனிக்கா ஹீலிங் பண்ண, இப்ப உன் வழியில போயிருக்கோம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உன் மூஞ்சில இருக்க தழும்பு கூட இப்போ போச்சு பாரு அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் ஃபேஸ்ல கொஞ்சம் தடவி விட கையால், கால் வலி அப்ப சரியாயிடுச்சு அப்படின்னு ஹீரோனி சொல்ல, இப்ப என்னால ஈஸியா நடக்க முடியுது அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு கையில் சொல்ல, அங்க என்னடா நடக்குதுன்னு சுத்தி இருக்கோம்ல, அங்க என்னடா நடக்குதுன்னு டைலன் பார்க்க என்னை விட்டுட்டு நான் நம்ப முடியல, அவன் நெஞ்சு போகுது அப்படின்னு சொல்ல, சாஃப்டா இருந்துச்சு பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்ல, ஐ நான் என்னடா யோசிக்கிறேன் அப்படின்னு டைலனை யோசிக்க, இல்ல அவனுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு அதனாலடா, ஐயோ யோசனை வேற எங்கேயோ போதே, அவன் ஒரு பையன் அப்படின்னு சொல்ல, சீனி கேசரி ரொம்ப நன்றி நெயில் படுது அப்படின்னு ஹீரோனி சொல்ல, அது என் கடமை அப்படின்னு கையில் சொல்ல, என்னடா நீங்க 2 பேரும் என்ன விட்டு என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு சைடுல டைலன் பார்க்க 3வது மனுஷன் மாதிரி, நான் தான் உன்னை காப்பாத்தினேன், நீங்க போய் காப்பாத்தி அவர்கிட்ட பேர் வாங்குறியா, என்ன கையால் சிரிச்சுக்கிட்டே ஏதோ பண்ற மட்டும் தெரியுது, என்ன தேங்க்யூக்காக போய்கிறியா அப்படின்னு சொல்ல, டய இதோ இந்த உணர்வு
பழக்கப்பட்ட உணர்வு மாரி தெரியுது. ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்? அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த அட்டாக்குக்கு காரணமா இருந்தாங்கல்ல, நாங்க கண்டுபிடிச்சுட்டோம். அது காரணமா அந்த ஆளே நாங்க கண்டுபிடிச்சுட்டோம். அந்த அகாடமில படிச்ச ஏஎல்ஐ டெம்சன் இருக்கிற அவன் ஒரு பையன் தான் அப்படி காரணம் அப்படின்னு சொல்ல, அந்த 3 பேரையும் இந்த அகாடமி விட்டு தூக்கியாச்சு. கொஞ்ச நாளைக்கு பிறகுன்னு சொல்லி ஆரம்பிக்க, "நீ ட்ரெய்னிங் ஒண்ணு ஃபர்ஸ்ட் சீன காமிக்க. 2 பேரும் ஃபைட் பண்ணிருங்க. நான் விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயினி அடிக்க, "நானும் விட மாட்டேன்னு சொல்லி அக்னி அடிக்க, வாங்கிக்கோடா" அப்படின்னு முன்னாடி அடிச்ச, கத்திய சைடுல போய் விட, அக்னியும் "நீ ரொம்ப பலசாலியா இருக்க" அப்படின்னு சொல்ல, டைமும் "நீ மட்டும் என்ன? நீயும் பலசாலியா இருக்கன்னு" ஹீரோயினி சொல்ல, "நான் எப்பவுமே பின்வாங்கவே மாட்டேன்" ஆஹாஹா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினி ஸ்மைல் பண்ண, ஒரு குரல், "டேய் என்னடா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க போலயே" அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்க, பார்த்தா சீனியர் கேடிஸ் நீங்களா? அப்படின்னு சொல்ல, என்ன அப்படி கூப்பிடாத, கையலே கூப்பிடு. எனக்கு அந்த ஆர்டர்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்ல கையல். சடனா இவனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு இவன் பார்க்க, இந்த பசங்க உன்னை ரொம்ப பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு கையில் உல்ஃபை காமிக்க, எனக்கு எப்பயோ உல்ஃபை பார்த்தா எனக்கு ரொம்ப பயம்டா. ஆனா இந்த உல்ஃபை பார்த்தா அம்புட்டு ப்ராப்ளமா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு இவன் சொல்ல, சரி சரி இனிமேல் என்ன அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடாத அப்படின்னு சொல்ல, சரின்னு இவன் சொல்ல, அப்படி கூப்பிட்ட நீ எல்லாரும் ஒரு பொண்ணு எல்லார்கிட்டயும் சொல்லிடுவ அப்படின்னு சொல்ல, இவனும் நீ என்ன ரொம்ப டீஸ் பண்ண அப்படின்னு சொல்ல, சரி நான் யார்கிட்டயும் நான் சொல்ல மாட்டேன் கையல் அப்படின்னு சொல்ல, கையலும் ம் இது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி கையில ஒரு பக்கம் பூத்து கொண்ட ஹீரோனையும் என்னடா ஆயிடுச்சுன்னு பார்க்க, அப்பன்னு பார்த்து இன்னொரு எரிச்சு கொடுக்க, ஏ லோடிஸ் எவன்டா கூட்ட பின்னாடி திரும்பி பார்த்தா டைலனு டைலனு நம்ம சீக்கிரமா வா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, என்ன எதுக்காக இங்க என்கிட்ட வந்தான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஹீரோனி நினைக்க, எவனும் என்ன சுத்தி சுத்தி டீஸ் பண்றாங்க அப்படின்னு ஹீரோனி சொல்ல, அதையும் ஒரு சைடுல கொஞ்சம் ரெண்டு மண்டியோ பச்சை மண்டியோ பார்க்க, ரெண்டு மண்டியோ அங்க என்னடா நடக்குது லோரிஸ் சுத்தி அவனுக்கு என்னடா வேலை அப்படின்னு சொல்ல கேட்க, எனக்கு என்ன தெரியும் அவனுக்கு ஏதாச்சும் அவனுங்க எனக்கு என்ன தெரியும் அவனுக்கு தேவையில்லாம இந்த வேலையை பண்ண மாட்டாங்கன்னு தெரியும், ஏதோ காரணத்தோட செய்றாங்க அப்படின்னு சொல்ல, அந்த காரணமா அவன் ஃபேஸ் ரொம்ப கியூட்டா இருக்கறனால அப்படின்னு சொல்ல ரெண்டு மண்டை, என்னடா சொல்ற அப்படின்னு பச்சை மண்டி மூஞ்சி ஒரு மாதிரி வைக்க, ரெட்டு மண்டையோ என்னடா என்னடா அப்படின்னு கேட்க, என்னடா இந்தா உன் வேலையை வச்சு சுத்தின்னு இருக்கியா உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல, பச்சை மண்டை என்னடா பொசுக்குன்னு அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு ரெட்டு மண்டை சொல்ல, இதை நான் நினைச்சு பார்க்கல உன் பலத்தை காமி அப்படின்னு சொல்ல, அவன் பலத்துக்கு என்னால ஈடு கொடுக்க முடியல ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், போன் தட்டி விட இப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான், கேப்பே விடாம அடிக்கிறான் அப்படின்னு சொல்ல, உண்மையை சொன்னான் இது அக்கௌண்ட்ஸோட பவர். இந்த பக்கம் டயனும் என்னடா எனக்கு டஃப்புக்கே ஈடு கொடுக்குறான் ரொம்ப டஃப்பாக கொடுக்குறான், என் ஸ்பீடுக்கும் ஸ்கில்க்கும் ரொம்ப எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, ஆனால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி டயல நடிக்க, இந்த பையன் ரொம்ப பலசாலியா இருக்கான் அப்படின்னு டயலன்னு சொல்ல, ஒரே சைஸ்ல கத்தி போய் விட ஹீரோனையும் போய் விட, ஐயோ உனக்கு வலிக்குது அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, அதை இன்சைடு டயல்னு பார்த்து என்னடா அப்படின்னு ஹீரோனையும் உத்து பார்க்க, ஹீரோனையும் மூஞ்சி கியூட்டா இருக்கு அப்படின்னு டயல் நினைக்க, ஹீரோனி என்ன பார்க்குற அப்படின்னு பார்த்தா அவனும் ஒன்றும் தெரியாது ஃபுல்லாக போய் முழிக்க, நான் நினச்சு பார்க்கல நீங்க இவ்வளவு பெரிய பலசாலியா இருப்பீங்கன்னு, ரொம்ப பலசாலியா இருக்கீங்க ஐஎன்எஸ் டயலன் அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் எதுக்காக இவன் ஆச்சரியப்படுறானே ஒரு பக்கம் தெரியல,
இருக்கு. இவன் ரொம்ப கியூட்டா இருக்கான். இந்நேரத்துல ப்ளம் பொறிமா இருக்கணும் அப்படின்னு சொல்ல. ஒரு பையன் அந்த யோசனையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. அப்படின்னுட்டேன். என்னால ஜெயிக்கவே முடியல. இப்ப நான் வீக் ஆயிட்டேன்னு நினைக்க. ஏதாச்சும் நான் பண்ணி ஆகணும். என் ஃபேமிலியை காப்பாற்றணும், நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறேன். நான் கண்டிப்பா பலசாலி ஆகி தீருவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல. ஒரு பக்கம் ஹீரோயின் வழியில அவுச்சுன்னு சொல்ல. ஐயோ கீழே விழுந்தர்ல, என் பின்பகுதியோ அடிபட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. வலிக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோயின். டைலனும் இங்க உனக்கு என்னடா ஆயிடுச்சுன்னு கேட்க டைலனு. இல்ல இது இங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல. ஏதோ நீ வழியில இருக்க மட்டும் தெரியுது, உன் கையை எனக்கு கொடு அப்படின்னு சொல்ல. சரி அப்படின்னு ஹீரோயின் சொல்ல. அப்பன்னு பார்த்து கையில் வந்து ஒரு கை கொடுக்க. ஓய் இங்க நான் கை கொடுக்குறது உனக்கு தெரியல, நீ இருக்குடா நடுவில் வந்துன்னு கேட்க. கையால் அப்படின்னு சொல்ல. ஏதோ நீ உனக்கு பண்ண கொடுத்தா பார்த்துன்னு. ஐனஸ் உங்களுக்கு இவ்வளவு பெரிய நல்ல குணமா? நீங்க இந்த வேலைலாம் நீங்க செய்யலாமா? இதை நான் தான் செய்யணும், உன் கூட தானே இருக்கேன், நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி கையில் உதவி பண்ண வரேன். பொய். அவன் என்னாலதான் இப்படி அடிப்ப இன்ஜூர் ஆயிட்டான். அவனை நான் தான் பார்த்துக்கணும், அதான் என் பொறுப்பு அப்படின்னு சொல்ல. நோ 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 நோ, அதுவும் பொறுப்பு இல்லை, எனக்கு ஈலிங் ஸ்பெல் தான் தெரியும், நான் தான் அவனை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்ல. வெளியில வரடா அப்படின்னு கையில் சொல்ல. யார் வரா அப்படின்னு கையில் சொல்ல. டைலன் கோவத்தை பார்க்க. உனக்கு நான் ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், என் கையை பிடிச்சா உனக்கு ஒரு ஆனரே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல. பக்கத்துல போகணும், நீ ரொம்ப அடிபட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு கையில் கிட்ட வர. யாரா இவனுக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு. இவனுக்கு 2 பேரும் ரொம்ப பயங்கரமா இருக்கானுங்களா அப்படின்னு ஹீரோனி நினைக்க. நீ கண்டிப்பா தெரியும், நீ என் கையை தான் நீ பிடிப்ப அப்படின்னு டைலன் சொல்ல. இல்ல இல்ல அவ என் கையை தான் பிடிப்பா அப்படின்னு கையில் சொல்ல. 2 பேரும் கையை நீட்ட. யார் கையை எப்போ பிடிக்கிறது, இந்த சுச்சுவேஷன் சரியில்லை, இப்போ ஏதாச்சும் நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஹீரோனி நினைக்க. டேய் நீங்க ஒன்றும் கையை பிடிக்கவே தேவையில்லடா, டேய் நீங்க ஒன்றும் கையை கொடுக்க தேவையில்ல, நானே ஏஞ்சி நிட்டேன்டா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல. அவளே ஏஞ்சி நின்றானா எனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி டைலன் கிளம்ப. ப்ராக்டிஸ் ஏதோ முடிஞ்சிச்சு, நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைலர் போவ. சரி நம்ம நாளைக்கு பார்ப்போமா அப்படின்னு கையில் போவ. அப்பா ஹீரோனிக்கிட்ட மாட்டிட்டு பாடுபட்டேன். இப்போ அகாடமி ஹாஸ்டல் காமிக்க. ஹீரோனியும் பார்த்துக்கிட்டு ஒரு வரையா இந்த நாள் எனக்கு முடிஞ்சிச்சு, அப்பா இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட்டாங்க, மென்டல் ப்ரெஷர் கொடுத்துட்டானுங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல. போன வாழ்க்கையில் இருந்த பையன் மாதிரியே தெரில, ரொம்ப மாறிட்டான். அவன் பேச வார்த்தையும் சரி. அவனை நினச்சப்ப பயப்படணும்னு நான் நினைக்கிறேன். எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது இந்த ஃபியூச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் பண்ணிதானே ஆகணும் ஹீரோன்னு சொல்ல. அந்த பாய்சன் இன்சிடென்ட்லேருந்து இந்த ஃபியூச்சரே மாறிச்சு அப்படின்னு சொல்ல. ஹீரோனியும் இல்லை இல்லை அவனை இவ்வளோ ஈஸியாலாம் இருக்கக்கூடாது, அவன் தான் யோசிதான் பிடிக்காது, போன வாழ்க்கையில் என் ஃபேமிலி அழிச்சவன் அவன் தான், ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது முடிவில் இருக்க. அப்போன்னு பார்த்த சைடில் ஒரு லெட்டர் இருக்க டேபிள். என்ன லெட்டர்னு தந்து பாட்டா இருக்கான். கிட்ட வரத்துல லைமு. அது என்ன லைமா அப்படின்னு தந்து பாட்டா. தம்பி இந்த ஓ இந்த அளவுக்கே கிடையாது, நம்ம குடும்பத்துக்கு ஒரு இன்விடேஷன் வந்துச்சு, யாரெல்லாம் ஐனஸ் குடும்பத்திலேருந்து வந்த ஒரு இன்விடேஷன், என்ன டின்னர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிக்கிறாங்க ராயல் பேலஸ் அப்படின்னு சொல்ல. சீக்கிரமாவா அப்படின்னு போட்டு என்ன அப்படின்னு ஹீரோனி வயிற்றுல பார்க்க. டின்னர் பார்ட்டியா, ஃபியூச்சர் இவ்வளோ சீக்கிரமா நான் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ஹீரோனி சொல்ல. டேய் நான் அட்டன் பண்ண நான் பொண்ணாதான்டா அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோனி சொல்ல. நான் மட்டும் அந்த டின்னர் பார்ட்டியை போய் அட்டன் பண்ணா எல்லாரும் என்ன பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிருவாரு. எல்லாரும் கண்டுபிடிக்க மாட்டான், அந்த டயலின் பையன் என்ன பொண்ணு கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்ல. ஒரு வேலை என் தம்பிக்கு பொண்ணு ட்ரெஸ் போட்டு அமுச்சு விட்டா எப்படி இருக்கும். எப்போ ஏதாச்சும் நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு இன்னொன்று யோசனை எனக்கு. என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைக்க.
இந்த கதைய முடிக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.